ஒருத்தன் டோலக்பூரை நோக்கி போனான். அதுவும் அவன் டோலக்பூர் மேல இருக்கிற அம்மானிச பிரிட்ஜ் மேல கால் வச்சான். அவன் கால் வச்ச உடனே அம்மானிசமான சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அவனும் ஒரு முதல் படியை வச்ச உடனே அதே இடத்துல மர்மமா இறந்து போயிடான். இவன் மட்டும் கிடையாது, இன்னொருத்தாங்க புதுசா கல்யாணம் ஆன கப்புள்ஸ் இந்த பிரிட்ஜ் மேல வண்டியில போனாங்க. டோலக்பூர் தாண்டி ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்றதுக்காக. பாதி பிரிட்ஜ் அவங்க கடந்த உடனே ரொம்ப வேகமா பலமான காத்தடிக்க ஆரம்பிக்கும். அந்த காத்துல அவங்க வண்டி அப்படியே தலைகீழா விழுந்து பிரிட்ஜு கீழே இருக்கிற கடல்ல விழுந்துருச்சு. கடல்ல விழுந்து அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டோலக்பூர் பக்கத்துல இன்னும் 2 கப்பல்ஸ் வராங்க. அவங்க டோலக்பூர் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போயாகணும். டோலக்பூர் வழியா போனா ரொம்ப சீக்கிரமா போயிடலான்னு அவங்க டோலக்பூர் பிரிட்ஜ் மேல போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மனைவியும் சொல்றாங்க, வேணாம் அந்த சைடு போறது, அது பார்க்கவே ரொம்ப அமானுஷமான பிரிட்ஜ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹஸ்பண்டும் கேட்காம என்ன ஆயிரப்போது, வா போலாம் அப்படின்னு போறாங்க. அவங்களும் அந்த பாதி பிரிட்ஜை கடக்கும் போது ரொம்ப வேகமா காற்றடிக்குதே. அவங்களும் பைக்கை திரும்பிட்டு தூரமா இருக்கிற வழியிலே போயிடலான்றப்போ அவங்க முன்னாடி அந்த ஆத்மா வருது. வந்த உடனே சொல்லுது, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்தா என்னோட கோட்டைக்குள்ளே வந்திருப்பீங்க, உங்களால திரும்பி போக முடியாது, இன்னைக்குதான் உங்களோட அழிவுன்னு சொல்லுது. அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. எப்படியாச்சும் ஓடி போயிடலான்றப்போ அந்த ஹஸ்பண்ட் நம்மளால தப்பிச்சாலும் போக முடியாது, அந்த ஆவியை நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஆவி நம்மள ஏதாச்சும் பண்ணிடுன்னு சொல்றோம். அப்போ அந்த ஆவி அவங்க முன்னாடி மறைஞ்சு போயிடுது. உடனே அவங்க எல்லா பக்கமும் பார்க்கறாங்க. அப்போதான் அந்த ஆவி அவங்க பின்னாடி இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் திரும்புறதுக்கு முன்னாடி அந்த ஆவி சிரிச்சுக்கிட்டே இதோ அவங்களோட கதையை முடிச்சிடறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அதே இடத்துல போட்டு தள்ளிடுது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மறக்காம இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் கிடைச்சி புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஸ்டோரியை திரும்ப ஆரம்பிக்கலாம். இந்த சபிக்கப்பட்ட கிராமத்தோட பேர் தான் டோலக்பூர். இது டவுனை விட கொஞ்சம் தூரமா இருக்கு. இந்த சபித்த கிராமம் ரொம்ப ரொம்ப அமானுஷமான ஒரு கிராமம். இந்த பிரிட்ஜு மேல யாருமே போக மாட்டாங்க. அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அவ்வளோ அமானுஷமான பிரிட்ஜ் இது. அதுக்கு முன்னாடியே ஒரு வீடு இருக்கு, அதுவும் அரண்மனை வீடு. அதுதான் டும் டும் சவரோட வீடு. டும் டும் சவருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. டும் டும் சவர் 2 வருஷமா இந்த கிராமத்துக்கு வரவே இல்லை. இந்த பிரிட்ஜை கட்டினது டும் டும் சவர் தான். டும் டும் சவர் 2 வருஷத்துக்கு அம்மா கிராமத்துக்கு வரான். அவன் வரும்போதே அவன் மனைவியை கூட்டிட்டு வரான். அவன் மனைவியும் வர வழியில பார்த்துக்கிட்டே வரா. இருக்கிற போனவங்க எல்லாம் மெதுக்கிறது. அவன் மனைவிக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு, இதுக்கு இந்த கிராமத்துக்கு வந்தோன்னு. அவங்களுக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா அவங்க சொந்த வீடு அங்கதான் இருக்கு. டவுன்ல போய் வசிக்கிறதுக்கு அவங்க சொந்த வீட்டிலே கொஞ்ச நாள் வசிச்சிடலாம் அப்படின்னு அவங்க இங்க வராங்க. அந்த போட்டை ஓடிடணும்னு சொல்றான். இந்த படம்லாம் அந்த பிரிட்ஜ் மேல போக ட்ரை பண்ணவங்கடா அப்படின்னு. ராதிகாவும் வரா. டும் டும் சவர் பக்கத்தே தூங்குறா. ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. அவன் அந்த பிரிட்ஜில் நடந்ததே யோசிச்சு வரா. அந்த பொண்ணுங்களை பத்தி, அதுவும் அந்த ஐயா சொன்னதை பத்தி, அந்த பிரிட்ஜினால தான் அவங்களாம் இறந்தாங்க அப்படின்னு. டும் டும் சவரை எழுப்புறா. எழுப்பிட்டு கேட்குறா, நம்ம வரும்போது பொண்ணத்தெல்லாம் பார்த்தல, அதனால எனக்கு தூக்கம் வரல, அந்த உண்மையை பத்தி எனக்கு சொல்லுங்க, அந்த பிரிட்ஜு கிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்ப டும் டும் சவர் சொல்றான், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம், நாம இந்த ஊருக்கு வசிக்க தானே வந்தோம், இப்போ போய் தூங்கிடு, அதை பத்தி நம்ம காலையில பேசிக்கலாம், அது இப்போ அதை பத்தி பேசுறது அவச்சாரம், அது ரொம்ப அமானுஷமான பிரிட்ஜ், அதை பத்தி எனக்கும் சரியா தெரியாது, நான் வேணா இந்த ஊர் மக்கள் கிட்ட காலையில விசாரிச்சு சொல்றேன், இப்போ நீ மரியாதையே தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு எனக்கு வேலை பண்ணட்டான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். கேட்ட ராதிகாவும் சரி நீங்க போய் தூங்குங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி டும் டும் சவரை தூங்க அனுப்பிச்சிடுறான். அவளும் அந்த ஏரியோட ஜன்னல்ல இருந்து பாக்குறா, அந்த பிரிட்ஜையே பாக்குறா. அந்த பிரிட்ஜு கிட்ட அமானுஷமான நாய் கத்துற சத்தம், யாரோ அல்ற சத்தம்லாம் கேக்குது. இதை கேட்ட ராதிகாக்கு இன்னுமே தூக்கம் போயிடுச்சு. அவ அந்த பயத்திலேயே போய் தூங்கிடுறா. சரணா பார்த்தா ராதிகா அந்த பிரிட்ஜு மேல நடந்து போறா. அதுவும் அவளுக்கு சுயநலைவே இல்லை, யாரோ அவளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவளும் நடந்து போய்கிட்டே இருக்கா. ராதிகாவும் அந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட பாதி கடந்துட்டா. பாதி கடந்த உடனே அவன் முன்னாடி ஒரு உருவம் வருது சிரிச்சுக்கிட்டே. அதை பார்த்த ராதிகா, யார் நீங்க அப்படின்னு கேட்கறான். அதை கேட்ட அந்த ஆத்மாவும் சொல்லுது, என் பிரிட்ஜு கிட்ட என்னைய யாருன்னு கேட்கறியா அப்படின்னு சொல்லி ஓடி ராதிகாவை போட்டு தள்ளிடுது. ராதிகாவை அம்மான்னு கத்திக்கிட்டேல்றா. பார்த்தாதான் தெரியுது இது எல்லாமே ராதிகாவோட கனவு அப்படின்னு. ராதிகாவும் டும் டும் சவர் இல்லாததான் நோட் பண்றான். சரி டும் டும் சவர் கீழே எங்கேயாச்சும் வாஷ்ரூம் இருப்பாரு போல, இந்த கனவை பத்தி போய் சொல்லலாம் அப்படின்னு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போறான். இது வரைக்கும் பார்த்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. ராதிகாவும் கீழே போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் யார்கிட்டயும் பேசுற சத்தம் கேட்குது. இன்னாரத்துல இந்த மனுஷன் யார்கிட்ட பேசுறா அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே பாக்குறா. அப்பதான் தெரியுது டும் டும் சவர் அவனோட எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான் அந்த பிரிட்ஜை பத்தி. அவன் ராதிகாவோட அதை பார்த்தோன்னே டும் டும் சவர் ராதிகா மேல கத்திடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப, மரியாதையா போய் தூங்கிறேன், இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னால, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை பார்த்துருக்கேன், நான் தூங்குறேன், இப்போ போய் நீ தூங்குன்னு சொல்றான். ராதிகாவை கேட்டு, இந்த நைட்ல உங்களுக்கு என்னங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க், என்ன இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், இப்போ நீங்க தூங்குங்க, இதே ரொம்ப அமானுஷமான கிராமமா இருக்கு, இப்போ நீங்க முடிச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட டும் டும் சவரோ, சரிம்மா நான் வர போய் தூங்குமா நீ அப்படின்னு 2 பேருமே வராங்க. டும் டும் சவர் நல்லா கரெக்டாக தூங்க ஆரம்பிச்சிடா. ஆனா ராதிகாவுக்கு தூக்கமே வரல. இன்னுமே அந்த கனவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பிரிட்ஜு கிட்ட இருந்து இப்போ உண்மையாவே யாரை கூப்பிடுற மாதிரி இருக்கு. டைம் 1 மணி.
சரி இந்த பிரிட்ஜு கிட்ட யார் தான் கூப்பிடுறா, ஒரு வேலை யாராச்சும் இந்த ஊர் மக்களை ஏமாத்துறாங்களா, அது இல்லைன்னா உண்மையான ஆத்மாவான்னு ராதிகா குழப்பம் வருது. அது மட்டும் இல்லாமல் டுங் சாரோட எம்ப்ளாயிஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. டுங் சார் எழுப்பி இதெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணுறா, ஆனால் அவங்க வந்து எழவே இல்லை. சரி நாமளே இப்போ அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலை அவங்க தான் அந்த பூதத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படியே அந்த பிரிட்ஜு கிட்ட அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். பிரிட்ஜு கிட்ட வந்த உடனே அவகிட்ட ரொம்ப அமானுஷ்யமான கத்ரா சத்தெல்லாம் கேட்குது மனுஷங்க. அப்போதான் ஒரு தலையை உளுந்து வருது அவ கால் கிட்ட. அது பார்த்த ராதிகாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எல்லாம் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு உயிரோட தானே இருந்தாங்க, இப்போ அவங்க யார் போட்டிருப்பா அப்படின்னு அவ யோசிக்கிறான். இவங்க எல்லாருமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டுங் சார் கிட்ட பிரிட்ஜ் அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இதனாலதான் ஆத்மா வந்து இவங்களை போட்டு தள்ளிக்குமோன்னு யோசிக்கிறான். அப்பதான் ஆத்மா வருது, நீ தானே அந்த டுங் சாரோட மனைவி, உண்மை இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த ராதிகாக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. அவ கிட்ட ஓடி அவளை பார்த்த அந்த ஆத்மாவை பார்த்து ராதிகா அவளை பார்த்து மயக்க போட்டு விழுந்துடுறான். டுங் சாரும் கொஞ்ச நேரத்துல ராதிகாவை தூக்கிட்டு வந்துடுறான். பிரிட்ஜு கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து ராதிகாவை எழுப்ப முயற்சி பண்றா. ராதிகாவை எழுந்துறான். எழுந்து டுங் சார் கேட்கறான், எதுக்கு நீ அங்க போறாங்க, நான் தான் உங்ககிட்ட அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப அமானுஷமான பிரிட்ஜு, அங்க நீ போனாலும் உயிருக்கே ஆபத்து அடுத்த வாட்டின்னு சொல்றான். அது கேட்ட ராதிகாவும் ஏன் நான் அங்க போகக்கூடாது, அதுவும் அந்த ஆத்மா உங்க பேர் சொல்லிச்சு, உங்களுக்கும் அந்த ஆத்மாக்கு என்ன தொடர்புன்னு கேட்கறான். அதை கேட்ட டுங் சாரும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லாம் இருக்கு, முதல்ல வா நம்ம இந்த கிராமத்தை விட்டு போயிடலான்னு இந்த கிராமத்தை விட்டு போக ஆசைப்படுறாங்க. 2 மணி நெட்க அந்த போட்டை வச்சு அவங்க போறாங்க. அப்பதான் இடி மின்னலோட மழை பெய்யுது. போன அப்பயே சுனாமி வந்த மாதிரி ஆகுது. அந்த சுனாமி வந்ததுனால டுங் சாரோட போட்டும் கவுந்துருச்சு. அவங்க 2 பேருக்குமே டவுன்ல இருந்து வந்ததுனால அவங்க 2 பேருக்குமே நீச்சல் தெரியும். அந்த பூதம் மேல இருந்து பார்த்து நீ எப்படி இந்த கிராமத்தை விட்டு போயிடுறீங்கன்னு பாக்குற அப்படின்னு சொல்லுது. டுங் சாருக்கும் அவனோட கொண்டாட்டிக்கும் நீச்சல் தெரியும் அப்படின்றதுனால அவங்க வந்து அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே வராங்க. கிராம மக்களும் என்ன நடக்குதுன்றத பாக்குறாங்க. எப்படி ஒரு வழியா அவங்க 2 பேருமே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு நீச்சல் அடிச்சு வந்து தரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த கிராமத்தை விட்டு போக என்னதான் வழின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச நாள் இல்ல கொஞ்சம் மாதமே போகுது. அவளும் அந்த பிரிட்ஜு கிட்ட போறதை நிறுத்திட்டா. அந்த மாதிரி கனவு வருதோ அவளுக்கு நின்றுச்சு. கொஞ்ச நாள் போகுது. டுங் சாருக்கு ஒரு குழந்தை போக்குது டுங் சார் மாதிரியே. அந்த குழந்தையும் ராதிகாவை பார்த்து சிரிக்குது. ஆனா சில டைம் வந்து இந்த டுங் சாரோட குழந்தை கிட்ட யாரும் இருக்கிறதா ராதிகா உணர்றா. அவ பின்னாடி யாரும் நிக்கிறதா உணர்றா. குழந்தை வந்து தனியா யாரு கூட விளையாடுறத உணர்றா. இப்ப கூட ராதிகா முன்னாடி நிற்கும் போது அந்த குழந்தை வந்து ராதிகாவை பார்த்து சிரிக்கல, பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்து விளையாடி சிரிக்குது. இதெல்லாம் பார்த்து ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை ஆத்மா இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சோ, இப்ப என்ன பண்றதுன்னு அவ யோசிக்கிறா. கொஞ்ச நாள் ஆகுது, அவ தூங்கிட்டு இருக்கா. அவ கனவுல வந்து குழந்தை வந்து இந்த பிரிட்ஜு கிட்ட போற மாதிரி கனவு காண்றா. அது உண்மையில கனவா இல்ல உண்மையா அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தை அந்த பிரிட்ஜு கிட்ட போகுது. ஆத்மா வா வா இன்னைக்கு உன்னை நான் சாவடிக்காம விடமாட்டேன்னு சொல்றா. அது கேட்ட ராதிகாக்கு முழிப்பு வருது. ராதிகாவும் சீக்கிரம் எழுந்த உடனே அவ குழந்தை எங்க இருக்குன்னு தேடலாம். பார்த்ததுல அவன் பெட்டு கீழே குழந்தை இல்ல. ஒருவேளை டுங் சார் கீழே விளையாடுறதுக்கு எடுத்துன்னு போயிருப்பான் போல அப்படின்னு கீழே போறா. கீழே அவன் உடனே ஓடி போக ஆரம்பிக்கிறா. ஓடி போன அந்த டுங் சார் வந்து கீழே இருக்கான். டுங் சார் கிட்ட குழந்தை இல்ல. அப்ப ராதிகா சொல்றான், என் கனவுல வந்து என்னோட குழந்தை வந்து அங்க பிரிட்ஜு கீழே போன மாதிரி இருந்துச்சு, அந்த ஆத்மாவோட கொள்ற மாதிரி இருந்துச்சு, வாங்க அங்க பிரிட்ஜு கீழே போவோம்னு சொன்னான். அது கேட்ட டுங் சொல்ற, சரி வா உடனே போவோம்னு சொல்றாங்க. 2 பேருமே அவங்க வீட்டை விட்டு அந்த பிரிட்ஜு கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. போனதுல உண்மையாவே அந்த குழந்தை வந்து அந்த ஆத்மா கிட்ட தான் இருந்திருக்கு. அப்போ அந்த ஆத்மாவும் சொல்லுது, உங்க 3 பேரையும் நான் இதே இடத்துல போட்டதில் தான் போறேன், ஆனா முதல்ல உங்க குழந்தைய தான் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட ராதிகாவும், எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்றீங்க, உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், ஏன் எங்க குழந்தைய இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கா. அதை கேட்ட ஆத்மாவோ, உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தமா, நான் இறந்ததுக்கு காரணமே உன்னோட புருஷன் டுங் சார் தான், நான் வேணும் அவன் புருஷன் கிட்ட கேளு, அவன் என்ன சொல்றான்றத பாருன்னு சொன்னா. ராதிகாவும் டுங் சார் கிட்ட கேட்கறான், என்னையா பண்ண இந்த ஆத்மா நீ அப்படின்னா. டுங் சாரும் சொல்ல ஆரம்பிக்கிறான், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணும்போது நீ அப்ப காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்த, நான் வந்து இங்க வேலை பார்க்க வந்திருந்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டே ரொம்ப பெரிய கான்ட்ராக்டா கிடைச்சிருந்துச்சு, அது இந்த பிரிட்ஜை கட்டுற கான்ட்ராக்ட். நான் மட்டும் இந்த பிரிட்ஜை போட்டுட்டேன்னா எனக்கு 100 கோடி ரூபாய் கிடைக்கும். அதனாலேயே நான் ஏதாச்சும் பண்ணி இந்த பிரிட்ஜை போட்டுடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். ஆனா பிரிட்ஜை முடிக்கவே முடியல எங்களால. எவ்வளவுதான் நாங்க ட்ரை பண்ணாலும் அந்த பிரிட்ஜ் வந்து கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. நாங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாம கிட்டத்தட்ட இப்பயே ஒரு 20 கோடி இழந்துட்டோம். இன்னும் 80 கோடி தான் என்கிட்ட பாக்கி இருந்துச்சு. அப்பதான் என்கிட்ட வேலை செய்யறேன் வந்து சொல்றான், இந்த பிரிட்ஜை நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு குழந்தைய நீங்க வந்து நரபலி தரணும்ட்டு. அதை கேட்ட நானும் ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமே ஒத்துக்கல. அப்புறமா தான் அவன் என்கிட்ட சொன்னான், நீங்க நரபலி மட்டும் தந்துட்டீங்கன்னா 80 கோடியை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். நானும் காசுக்கு ஆசைப்பட்டு சரி இதுதான் ஒரே வழி போல, வேற வழியே இல்லை அப்படின்னு நானும் யோசிச்சேன். இப்போதான் என்கிட்ட வேலை செய்யறவன் சொல்றான், அவங்க கிட்ட தான் ஒருத்தர் வேலை செய்யறல, அவங்க குழந்தைய வந்து நீங்க இங்க நரபலி கொடுத்துருங்க, கொஞ்சம் காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டா நானும், ஆமா அவங்க வந்து காசு ரொம்ப ஏழைங்களாச்சு, காசு கொடுத்துட்டு அவங்க குழந்தைய விட்டுருவாங்க, நானும் இங்க சாவடிச்சு இந்த பிரிட்ஜை கட்டி தானே எனக்கு ரொம்ப காசு கிடைக்கும், நான் வந்து லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு யோசிச்சேன். அதனால இவங்க கிட்ட வருவேன். இந்த ஆத்மாவும் சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் வேலை செஞ்சிச்சு. நானும் இவங்க வேலை செய்யும் போது வருவேன். வந்துட்டு அவன் ஹஸ்பண்ட கூப்பிடுவேன், யோ வாயா இங்க அப்படின்னு.
நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன், உங்களோட குழந்தை எனக்கு ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அந்த ஹஸ்பண்டும் சரி 10 லட்சம் ரூபா தாங்கன்னுவேன். ஆனால் இந்த ஆத்மா வந்து எங்கிட்ட ஒத்துக்கவே இல்லை. குழந்தையெல்லாம் விற்க முடியாது, மரியாதையை எங்கிருந்து போயிடுங்க, இல்லைன்னா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்களான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து 10 லட்சம் ரூபாய் தானே, நீங்கள் வேணா 16 லட்சமா தாங்க, என் குழந்தைய நான் உங்களுக்கே தந்துடுறேன்னு சொல்லுவான். அதை கேட்ட நானும் சரியா இந்த சைடு அவன் பொண்டாட்டிக்கு தெரியாமன்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த மனைவியோ நான் சாவர வரைக்கும் இந்த குழந்தைய விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நானும் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒப்படைச்சிருவான். 1 லட்சம் ரூபாய் நீ குழந்தை எடுத்துட்டு வந்தா ரொம்ப தரான்னு சொல்லுவான். மறுநாளே அவன் வந்து நைட்டு எடுத்துட்டு வருவான் அவன் குழந்தைய. அவனுக்கு பாக்கி காசு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா அவனும் அமுச்சு விட்டுருவான். அந்த குழந்தையும் அழ ஆரம்பிச்சிடும். குழந்தை அழ ஆரம்பிச்சது கேட்ட அவங்க அம்மா வந்து உடனே அந்த பிரிட்ஜு கிட்ட ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓடி வரப்போ கரெக்டாக அவங்க வரப்போ தான் நான் அந்த குழந்தைய போட்டு தள்ள இருப்பேன். ஆனால் போட்டு தள்ளுறத அவங்க அம்மாவும் கண்ணில் பார்த்துருப்பாங்க. அவங்க குழந்தையும் அதே இடத்துல இறந்து போயிடும். அப்போ அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா வந்து என்னை பார்த்துருவாங்க. அவங்க அம்மா பார்த்த உடனே நான் வந்து இந்த பிரிட்ஜு கிட்ட குதிச்சு தண்ணியில் குதிச்சு ஓடிடுவேன். அவங்க அம்மாவும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. போயும் 11 லட்சம் ரூபாய் பிச்சை காசுக்காக என் குழந்தைய நீ வித்துட்டியே அப்படின்னு. அவங்க அம்மாவும் இந்த பிரிட்ஜுக்கு சாவுறாங்க. இந்த ஊர் மக்கள் இல்லை, யாராச்சும் இந்த பிரிட்ஜு மேலே கால் வச்சா இந்த பிரிட்ஜு வந்து அப்படியே அவங்களுக்கு காவு வாங்கிடும். யாருமே இந்த பிரிட்ஜு மேலே போகவே முடியாது. என்னோட ஆத்மா எப்பயுமே இந்த பிரிட்ஜில் தான் இருக்கும். நான் எப்பயுமே ஒன்று பழிவாங்க காத்துக்கிட்டு இருப்பேன் சவுர் அது அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே அந்த பிரிட்ஜில் இருந்து குதிச்சு இறந்துருவா. அப்பையில இருந்து தான் இந்த பிரிட்ஜுக்கு இந்த சாபம் வந்துச்சு. அப்பையில இருந்து தான் இந்த ஊர் மக்கள் யாருமே இந்த பிரிட்ஜு மேலே வரவே மாட்டாங்க. வந்தவங்களும் இறந்து போயிடுவாங்க. அப்போதான் இந்த பிரிட்ஜே மர்மமான பிரிட்ஜா மாறிச்சு. நானும் அந்த ஊர்க்காரன் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய நரபலி கொடுத்ததுக்கு அம்மா இந்த பிரிட்ஜோட வேலை சூடு பொறுக்க ஆரம்பிச்சிச்சு. சூடு மட்டும் கிடையாது, இந்த பிரிட்ஜை நாங்கள் 2 நாளா கட்டி முடிச்சிட்டோம். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா. நானும் 80 கோடி பேமெண்ட்டை வாங்கினோடனே டவுனுக்கு வருவேன். டவுனுக்கு வந்து இன்னும் கல்யாணமும் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா என்னோட சொந்த வீடு இங்கே இருக்கு, இதை வித்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் தான் உன்னை கூட்டிக்கிட்டே வந்தேன். ஆனால் பார்த்தா நான் உங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். அந்த ஆத்மாவும் இப்போ நம்மளை சும்மா வருது, நீ ஏன் இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சொல்லுவோம். அதை கேட்ட ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஹஸ்பண்ட் மேலே. அந்த ஆத்மாவும் இப்போ கேட்டுச்சா உன் குழந்தைய இப்போ நான் கொல்ல போனேன் உங்களையும் தான் அப்படின்னு சொல்லிச்சே. அந்த ஆத்மாவும் உங்களை மட்டும் கிடையாது, இந்த ஊர் மொத்தமும் அழிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட ராதிகாவுக்கு ஒரே அழுகையா வருது. என் ஹஸ்பண்ட் பண்ணது தான் ரொம்ப பெரிய தப்பு. இந்த பிரிட்ஜுக்காக ஒரு தாயை கொன்னது எங்களோட தப்பு தான். ஆனால் நீங்களும் ஒரு தாயா இருந்திருக்கீங்க, எப்படி நீங்க ஒரு குழந்தைய கொல்ல ஆசைப்படலாம்? நான் எனக்காக கேட்கல, உங்க குழந்தைய நினைச்சு குழந்தைய விட்டுருங்க. என்னோட புருஷன் அவங்க 80 கோடியும் நாங்கள் இல்லாதவங்களுக்கு தந்துடுறோம், ஏன் எங்களுக்கு உதவியே செய்யறோம், எங்களுக்காக எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. இந்த ஊரையும் எதுவுமே செய்யாதீங்க, எல்லாருமே நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விடணும்னு அவங்க உங்க காலில் வந்து கேட்கணும்னு அவங்க காலில் விடுறாங்க. இதை பார்த்த ஆத்மா உங்க தப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் உங்களையும் இந்த ஊரையும் மன்னிச்சு விட்டுறேன், நான் அங்கிருந்து போயிடுது. மறுநாளே அந்த பிரிட்ஜும் கலகலப்பா ஓடுது, ரொம்ப டிராஃபிக் ஆயிடுது. ஊர் மக்களுக்கும் அந்த பிரிட்ஜ் மேல வந்தவங்களுக்கும் ஒண்ணுமே ஆகல. அந்த ஊர்ல இருந்து எல்லா அமனச்சுமும் போயிடுச்சு. நண்பா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரீ ஃபயர் கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் நான் இதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரீ ஃபயர் ஸ்டோரிஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துலேயே ஹைப்பன் அப்படி இருக்கும், அந்த வீடியோ ஹைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.